மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்காக தொல் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லையும் ஆன் அடிச்சுங்க. அப்போ தான் நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் பல கோரிக்கைகளை வச்சு முனைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களை அவமரியாதை செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறேன். மேலும் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காததால் சம்க்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை வழங்காமல் இருப்பது கண்டனத்திற்குரியது. உயர்கல்வி இந்த முறை 10,000 கோடி அளவிற்கு நிதி குறைக்கப்பட்டுள்ளது. IIT நிறுவனத்திற்கு 60 கோடி குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் SC ST மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருகிறது. ஆணவ படுகொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் அதை தடுப்பதற்கென தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும். பட்டியல் பழங்குடியினர் தேசிய ஆணையம் இருப்பது போல் தனித்தனி புதிய அமைச்சகங்கள் உருவாக்க வேண்டும். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் சிறுபான்மையினருக்கு தனித்தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும் பேசியிருந்தாங்க. ஓகே, வாங்க வீடியோவை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே ஆதி திராவிட பழங்குடியினருக்கு தனி அமைச்சகம் உண்டு, சிறுபான்மை மக்களுக்கு என்று தனி அமைச்சகம் உண்டு. அதே போல இந்திய ஒன்றிய அரசும் ஆதி திராவிட ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் தனித்தனியாக இன்றைக்கு கமிஷன் வைத்திருக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன், ஷெட்யூல் டிரைப்ஸ் கமிஷன். எனவே அமைச்சகத்தையும் மினிஸ்ட்ரியும் தனியே ஷெட்யூல் காஸ்ட் அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். ஷெட்யூல் டிரைப்ஸ் என்கிற அந்த பிரிவினருக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். சிறுபான்மை சமூகத்தினருக்கும் தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.